கழுத்தை நெரிக்கிற கடனாக இருந்தாலும் சரி, கழுத்தை நெரிக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு மிஞ்சி பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான 2 பரிகாரங்கள். ரொம்ப ரொம்ப எளிமை தான் ரெண்டுமே. இந்த ரெண்டையுமே செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 28/7/2026 இன்றைய தினமும் செய்யலாம். நாளைய தினம் 29/7/2026. ஏன்னா பௌர்ணமி நாளைக்கு இரவு 8:58 வரைக்குமே இருக்குது. அதனால் இந்த 2 நாள்லையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்து இருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் குறைந்த அளவு சொல்லியிருக்கேன். உங்களால் எந்த அளவு தானம் கொடுக்க உங்களால் வசதிப்படுதோ அந்த அளவு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை கொண்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். பச்சரிசியும் வெல்லத்தையும் சேர்த்து கொடுக்கணும். முடிஞ்சால் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. பசுவிற்கு தானம் கொடுப்பதும். 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்கண்டு. ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கி முதல்ல அதை பூஜையில் வச்சு, இந்த 2யுமே நீங்கள் எதில் செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் சரி, இந்த 2யுமே முதல்ல பூஜையில் வச்சு மனதார மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிட்டு அதன் பிறகு செய்யணும். முதல் பரிகாரம் பசுவிற்கு தானம் கொடுப்பது. பசுவிற்கு தானம் கொடுப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு புண்ணியமான தானமாக கருதப்படுது. அதுவும் பௌர்ணமி நாளில் பசுவிற்கு நீங்கள் மகாலட்சுமியை நினைச்சு இந்த 2 பொருளையும் சேர்த்து தானம் கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும். அதே போலத்தான் கல்கண்டு வாங்கி, டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கல்கண்டை வாங்கி உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி யாருக்காவது தானம் கொடுங்க. இந்த 2 நாள் இருக்கு. உங்களுக்கு 2 பரிகாரம் இருக்குது. 2யுமே செஞ்சீங்கன்னா சிறப்பு. இல்லை 2ல் ஏதாவது ஒன்று தாங்க என்னால் செய்ய முடியும்னா செய்யுங்க. அது மாதிரி சப்போஸ் பசு இல்லைங்க அப்படிங்கிறவங்க கோயிலில் கொண்டு கொடுக்கலாம். கல்கண்டு அக்கம் பக்கத்தில் வாங்க மாட்டாங்கிறவங்க கோயிலில் கொண்டு கொடுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதையே நடக்கட்டும்.